ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பொடியாக இருந்தாலும் குழம்பு மிளகாய்த்தூள் ஆகட்டும், சாம்பார் தூள், வரமிளகாய்த்தூள், மல்லித்தூள் எது நீங்கள் அரைச்சாலும் அது வந்து வண்டு வைக்காமல் வருஷக்கணக்கில் ஆனாலும் அப்படியே இருக்கிறதுக்கான ஒரு 5 டிப் தான் பார்க்க போகிறோம். டிப் நம்பர் 1, நம்ம பொடி அரைச்சிட்டு வந்ததும் எந்த பொடியாக இருந்தாலும் நீங்கள் அரைச்சிட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஒரு க்ளீன் அண்ட் ட்ரையான பிளேட்டில் அல்லது நீங்கள் ஷீட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் கொட்டி நல்லா ஆற விட்டுடணும். டிப் நம்பர் 2 என்னென்னு பார்க்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம், ஆறினதுன்னா ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது, ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுருந்திங்கனாவே ஆறிடும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அரைச்சிட்டு வந்த பொடியை சலிக்கணும். சலிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜல்லடை இருக்கும் இல்லையா, அது வந்து முன்னாடியே நம்ம மாவு ஏதாவது சலிச்சுட்டு அப்படியே கழுவாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் வந்து சலிக்கக்கூடாது. ஸோ அந்த ஜல்லடையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஜலிச்சு எடுத்துக்கணும். ஜலிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் நிறையா மிளகாயுடைய அந்த காம்பு, மஞ்சள், மல்லியோட திப்பி இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும். இதோடு நம்ம சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னா சாம்பார் பொங்கி பொங்கி வரும். அதோடு இல்லாமல் மற்ற கிரேவிக்கும் இந்த பவுடர் யூஸ் பண்ணுறப்ப கிரேவியோட டெக்ஸ்டர் வந்து நல்ல சாஃப்டாக இல்லாமல் நரநரப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பூச்சி வைக்காமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ கண்டிப்பாக எந்த பொடி அரைச்சாலும் இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. டிப் நம்பர் 3 என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டோரேஜ் டிப்ஸு. கண்டிப்பாக நல்ல க்ளீன் அண்ட் ட்ரை கண்டெய்னர், ஏர்டைட் கண்டெய்னராக யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சில்வர் சம்படம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் எந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணுறீங்களோ அது நல்லா க்ளீனாக ட்ரை அண்ட் க்ளீனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறேனோ அது மாதிரி பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் நான் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட் லேயர்லேருந்து இந்த மாதிரி பண்ணுங்கள். உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஒரு கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி விடணும். இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணி விடுறப்ப என்னாகும் அப்படின்னா ஏர் லாக் ஆகிக்கும். ஏர் எதுவும் உள்ளே போகாது, பூச்சி வைக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. சுவையும் மனமும் அப்படியே இருக்கும் இந்த பொடி. இந்த குழம்பு மிளகாய் தூளுடைய ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில், என் கார்டில், ஐ கார்ட்லேயும் நான் லிங்க் வைக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்த மெஷர்மெண்ட்டுக்கு எனக்கு வந்து 1.5 இயர்ஸ் அந்த பொடி வந்துச்சு. இதே போல் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு சின்ன பூச்சி புழு கூட இல்லை. சுவையும் மனமும் கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துச்சு. ஸோ நான் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாதிரி லேயர் லேயராக சலிச்சுட்டு ஒவ்வொரு லேயராக நீங்கள் எவ்வளோ அரைச்சிருக்கீங்களோ அது எல்லாமே இந்த மாதிரி டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சின்ன வண்டு கூட இருக்காது. எவ்வளோ நாள் வருஷக்கணக்கானாலும் அப்படியே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் எல்லாமே ஃபுல்லாக ஃபில் பண்ணி இந்த மாதிரி டைட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டேன். இதை நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அப்படியே இருக்கும். டிப் நம்பர் 4 என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து ரெகுலர் யூஸ், டெய்லி யூஸ்க்கு நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம். அதே போல் சின்ன ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த கண்டெய்னர் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதில் ப்ரெஸ் பண்ண மாதிரி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். ஆல்ரெடி இது எல்லாமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் பிகினர்ஸ் புதுசாக பொடி அரைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணியிருக்கேன். க்ளீன் அண்ட் ட்ரை ஸ்பூன் எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள். ஒரு கார்னர்லேருந்து எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா பொடிக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போது டிப் நம்பர் 5 என்னென்னு பார்க்கலாம். நம்ம இது தீர்ந்ததுக்கப்புறம் அந்த பெரிய ஸ்டோரேஜ் கண்டெய்னர்லேருந்து என்ன மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கார்னர்லேருந்து தான் கட் பண்ணி எடுக்கணும். சென்டராக பிடிச்சி எடுத்தோம் அப்படின்னா திரும்ப அந்த டைட்னஸ் ஃபுல்லாக போயிடும். ஸோ ஒரு கார்னர்லேருந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. திரும்பவும் நம்ம எப்படி டைட்டாக ஏர் டைட்டாக லாக் பண்ணி வச்சோமோ அதே போல் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வருஷம் ஆனாலும் ஒரு சின்ன வண்டு பூச்சி கூட வராது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மேலும் இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.